ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வியூஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் தான். அது எங்கன்னா திருக்கோயிலூரில் இருக்கிற உலகளந்த பெருமாள் கோவில். நாங்கள் பைபாஸில் இருக்கோம். பைபாஸ்லேருந்து டர்ன் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த கோவிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே உலகளந்த பெருமாளை பார்க்க முடியும். ஒரு காலை பூமியிலையும் இன்னொரு காலை மேலே தூக்கியும் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஜென்ஸ் ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சடனாக ட்ராவலில் போகும்போது ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அங்கே சைடில் குட்டி குட்டி கடைகள் இருக்கும். அங்கே ஒரு 100லேருந்து 150 ரூபாய்க்குள்ள வேட்டி இருக்கும், நீங்கள் வாங்கி கட்டிக்கலாம். இதுதான் கோவிலோட ஃப்ரண்ட் கோபுரம். உலகளந்த பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குங்க. திருக்கோயிலூர் மாநகரத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய கோயிலுன்னு சொல்லலாம். இது 108 தேசங்களில் ஒன்று. இக்கோயிலின் பெருமாள் திருவுருவம் ஒரு காலில் நின்ற நிலையிலும் ஒரு காலை மட்டும் நீட்டி தூக்கியபடி நிற்கிறார். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா கோபுர நுழைவு வாயிலாம் கோயிலோட ஒட்டி இல்லாமல் இருக்கும். இந்த கோயில் இருக்கிற மாநகரம் தென்பெண்ணையாற்று கரையிலேயே இருக்குங்க. கோயில் உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் அலோடு இல்லை. ஸோ நான் கருவறையிலையோ தாயார் சன்னதியிலையோ எங்கேயுமே நான் வீடியோ எடுக்கல. என்னால் முடிஞ்ச இடத்துல மட்டும் சுற்றி சுற்றி நான் எடுத்திருக்கேன். நாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வரலாறு பற்றி தெரிஞ்சுப்போம். மகாபலி என்னும் அசுர அரசன் தான தர்மத்தில் சிறந்தவன், தன்னை விட புகழ் பெற்றவர்கள் யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அசுரகுல குருவான சுக்கராச்சாரியார் தலைமையில் மாபெரும் யாகம் நடத்தினார். அவனது ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்திற்கு 3 அடி மண் மட்டுமே தானமாக கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்த சுக்கராச்சாரியார் 3 அடி மண் தானம் தரவிடாது தடுக்கிறார். குருவின் பேச்சை மீறி தானம் தர மகாபலி ஒப்புக்கொள்கிறான். அப்போது விஷ்ணு பகவான் விஸ்வரூபம் எடுத்து தன் பாதத்தில் 1 அடியை பூமியிலும் 1 அடியை ஆகாயத்திலும் வைத்துவிட்டு 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்கிறார். மகாபலி தன் தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்னிடம் இல்லை என்கிறார். விஷ்ணு பகவானும் விடாது மகாபலியின் தலை மீது தன் பாதத்தை அழுத்தி 3வது அடியை தாரை வார்த்து தா என்று சொல்ல மகாபலி கெண்டியை எடுத்து தானமாக தர முயல சுக்கராச்சாரியர் வண்டு உருவம் எடுத்து கெண்டியை அடைத்து தண்ணீர் வரவிடாமல் தடுக்க விஷ்ணு தர்ப்பை புல்லால் குத்தி விடுகிறார். மகாபலி கெண்டியை எடுத்து 3வது அடியை தானம் செய்து மண்ணில் புதையுண்டு போனான். அவனது ஆணவத்தை இவ்வாறு அடக்கிய பின் மகாபலியை விஷ்ணு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்ற தல வரலாறு கூறுகிறது. இவ்வரலாற்றின்படி திருமால் கால் தூக்கி நிற்கும் காட்சியே இக்கோயிலில் கருவறையில் மூலவராக வடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவறை உள்ள என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம் வாங்க. கருவறையில் நிற்கும் உலகளந்த திருவிக்கிரமன் நல்ல நெடிய திருவுருவம் கொண்டவர். மூலவர் திருவுருவம் மரத்தாலான வடிவம். அதனால் இங்கே எந்த அபிஷேகமும் கிடையாதுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தைல அபிஷேகம் மட்டும்தான் செய்வாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பிற கோயில்களில் இருந்து மாறுபடும் வகையில் சங்கு இடக்கையிலும் சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார். மகாபலி இறைவனோட காலை பூஜை செய்கிற மாதிரியான ஒரு காட்சியும் நீங்கள் கருவறையில் பார்க்க முடியும். இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எந்த ஒரு விஷ்ணு கோயிலையும் அநேகமாக நம்ம துர்கை அம்மனை பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் பெருமாள் சந்நிதி பக்கத்திலேயே விஷ்ணு துர்கை அம்மன் அருள்பாலிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் பக்கத்திலேயே பின்புறம், அதாவது கருவறைக்கு பின்புறம் வாமன அவதாரம் எடுத்த பெருமாளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அது உங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தாங்க. அது எப்பயாவது தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எங்களால் பார்க்க முடியல. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் பார்த்துடுங்க. நாங்கள் சொர்க்கவாசல் திறந்த அடுத்த நாள் போனதுனால ரொம்ப கூட்டம் இல்லை, காலையிலே போயிட்டோம். அதனால் க்யூ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ரொம்பவே ஸ்பெஷலான முத்தங்கி சேவையை எங்களால் பார்க்க முடிஞ்சது.
அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு என்ன அலங்காரம் செஞ்சுருந்தாங்களோ அதே அலங்காரத்தில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஃபுல்லாக முத்தால் டெக்கரேட் பண்ண ஒரு அமைப்பை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ கருவறையை நான் நெருங்கிட்டதுனால ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் கருவறையில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் பார்க்க முடியும். இந்த கோயிலில் லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி வராகன், லக்ஷ்மி நரசிம்மன் மூவருக்கும் தனித்தனியான சன்னதி இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ராமர், உடையவர், திருக்கட்சி நம்பி, ஆண்டாள், மணவாள மாமுனிகள் சன்னதிகளும் தனித்தனியாக இருக்குங்க. கோவிலோட டைமிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்குங்க. ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ரொம்ப பழமையான தொன்மையான கோயில், ரொம்ப அமைதியான கோயிலுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கணுன்னா 1.5 மணிலேருந்து 2 மணி நேரமாவது ஆகுங்க. நான் இதுக்கு மேலே நிறைய பேசலை, நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதாங்க விமானம் கோபுர தரிசனம். இதுதான் சொர்க்கவாசல் திறப்பு. ஈவினிங் தான் திறந்துருக்கும் நாங்கள், பட் நாங்கள் காலையிலே போயிட்டதுனால எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலை. அதுவும் அந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாள் மட்டுமே ஓப்பன் ஆகி இருக்கும். அடுத்து நம்ம கிருஷ்ணர் சன்னதிக்கு தான் போக போகிறோம். இங்கே விஷ்ணு துர்கை அம்மனுக்கும் கிருஷ்ணர்கிட்டையுமே தூளி வாங்கி கட்டி வேண்டிக்கிறாங்க, குழந்தை வரம் வேண்டி. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க, நீங்கள் கண்டிப்பாக போகணும், விசிட் பண்ணணும். எல்லாரும் நல்லாயிருக்கும், நானும் வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன்.
இந்த வாரம் நான் சரியாக வீடியோ போடாததுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோடய வாய்ஸ் வச்சு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சாரி. திருக்கோவிலூர் சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.